நாடு முழுவதும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் தி கேரளா ஸ்டோரி திரைப்பட விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை பார்க்கலாம். தி கேரளா ஸ்டோரி. கேரளாவில் இந்து பெண்கள் இஸ்லாமியர்களாக மதமாற்றம் செய்யப்பட்டு IS பயங்கரவாத இயக்கத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் என்ற கதையை சொல்லும் திரைப்படம் என முன்னோட்டம் சொல்கிறது. மறைக்கப்பட்ட உண்மையை உடைக்கும் கதை என்ற தலைப்புடன் படத்தின் முன்னோட்டம் வெளியானது. விபுல் அம்ருத்லால் ஷா தயாரிப்பில் சுதீப்தேவ் சென் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த படத்தின் டீசர் கடந்த நவம்பரில் வெளியாகி எதிர்ப்பை சந்தித்திருந்தது. அப்போது இஸ்லாம் மதத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டு IS பயங்கரவாத அமைப்புக்காக அழைத்து வரப்பட்ட தான் ஆப்கான் சிறையில் இருக்கிறேன் என பெண் ஒருவர் பேசும் காட்சி இடம்பெற்றிருந்தது. தன்னை போல 32,000 பெண்கள் மதமாற்றம் செய்யப்பட்டு சிரியா, ஈராக் பாலைவனத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் அவர் பேசியிருந்த வாசகம் எதிர்ப்பை சந்தித்தது. சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியது. பயங்கரவாதத்திற்காக கடத்தப்பட்டு விட்டார், ஃபாத்திமாவாக மதமாற்றம் செய்யப்பட்ட ஷாலினி என்ற டைட்டில் வாசகத்துடன் வெளியான ட்ரெய்லரில் கேரளாவில் கல்லூரி விடுதியில் ஒரு அறையில் 4 பெண்கள் தங்குகிறார்கள். அவர்களில் ஒருவர் இஸ்லாமியர். அவர் எப்படி உடன் இருக்கும் இந்த பெண்களை இஸ்லாம் மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறார், பெண்கள் பயங்கரவாத இயக்கத்திற்கு எவ்வாறு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் என்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. ட்ரெய்லரில் இஸ்லாமிய வேடமிட்டிருக்கும் சில ஆண்கள் இந்து பெண்களை முடிந்தால் கர்ப்பமாக்கி விடுங்கள் என சொல்லும் வாசகமும் இடம்பெற்றிருக்கிறது. 20 ஆண்டுகளில் கேரளா இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட மாநிலமாக மாறும் என கேரள முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன் பேசியதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இப்போது சர்ச்சையாக வெடித்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. படத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கேரளாவில் பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக தி கேரளா ஸ்டோரி ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது என கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் அரசியலில் ஆதாயம் அடைய சங் பரிவார் அமைப்புகள் பல்வேறு முயற்சிகள் எடுப்பதாக கூறியிருக்கும் பினராயி விஜயன், கேரளாவில் வகுப்புவாத விஷவிதைகளை விதைக்க சங் பரிவார் முயற்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். ஆனால் படம் உண்மை சம்பவம் அடிப்படையிலானது என தயாரிப்பாளர் விபுல் அம்ருத்லால் ஷா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே தணிக்கை வாரியம் படத்திற்கு A சான்றிதழ் வழங்கி இருப்பதாகவும் சர்ச்சைக்குரிய 10 காட்சிகள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியது. அச்சுதானந்தனின் பேட்டி, இந்து கடவுள்கள் குறித்த வாசகம் போன்றவை நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியது. முன்னதாக 32,000 பெண்கள் மதமாற்றம் செய்யப்பட்டு பயங்கரவாத இயக்கத்தில் தள்ளப்பட்டார்கள் என குறிப்பிட்ட வாசகமும் ட்ரெய்லரில் மாற்றப்பட்டிருக்கிறது. மறுபுறம் தி கேரளா ஸ்டோரி திரைப்பட ட்ரெய்லர் காட்சிகளில் குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக வெறுப்பு பேச்சு பிரச்சாரம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் சான்றிதழை எதிர்த்து உரிய அமைப்பில் முறையீடு செய்ய மனுதாரரை கேட்டுக்கொண்டது. இந்த நிலையில் படத்திற்கு எதிராக அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழலில்தான் தி கேரளா ஸ்டோரி படம் தமிழகத்தில் வெளியிட்டால் எதிர்ப்புகள் ஏற்படக்கூடும் என உளவுத்துறை அலர்ட் கொடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.